ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம அளவு சுடிதார் பேண்ட் வச்சு எப்படி ஒரு பேண்ட் கட் பண்ணி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன் எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு நார்மல் பேண்ட் தைக்கிறதுக்கு 2 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 மீட்டர் கிளாத்தில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி துணியோட நீல வாக்கில் மடிக்கக்கூடாது, அகல வாக்கில் தான் மடிக்கணும். அதாவது நம்ம ப்ளவுஸ் ஃபோல்ட் பண்ணுற ஹைட்டுக்கு வரும் நீங்கள் நீல வாக்கில் மடிச்சிங்கன்னா. ஆனால் அந்த மாதிரி மடிக்கக்கூடாது, துணியோட அகல வாக்கில் தான் நீங்கள் மடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பேண்ட்டுக்கு பெல்ட் கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பேண்ட்டோட கார்னர் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இதில் வந்து 2 ஃபோல்டிங் இருக்குது. இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் வந்தால் தான் நம்மளுக்கு 2 காலுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே சரியாக இல்லை, ஈவனாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக இல்லாததை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணியை மடித்து போட்டு கீழே கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே அளவு பேண்ட் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போது இந்த துணிக்கு மேலே நம்மளோட அளவு பேண்ட் வச்சுக்கலாம். அளவு பேண்ட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பேண்ட்டு, அது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த 2 கால் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கால் இருக்கிற பக்கம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கணும். இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தான் வச்சு அளவு எடுக்கணும். இப்படி வச்சு அளவு எடுத்திங்கன்னா அது தப்பாயிடும். இப்போ இப்படி மடிச்சுக்கலாம். இதுக்கு கீழே வந்து நம்ம கால் மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த பெல்ட் வந்து பார்க்குறதுக்கு. அதனால் 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. துணி கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கால் பகுதியை வந்து இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பகுதியை சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இப்படி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கால் பகுதியை வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த இடுப்பு பகுதி வருது இல்லைங்களா, இந்த பெல்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல வர தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இதுக்கு மேலே தையலுக்கான அளவு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெல்ட் பகுதியையும் இந்த கால் பகுதியும் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த தையலை இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. சுருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த தையலுக்கான அளவில் ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி இந்த தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையல் எல்லாம் 2 ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தையல் அளவை இப்படி ரெடி அளவாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை எடுத்துடலாம். இப்போ 2த்துக்கு ஒரு போட்டுக்கலாம். இப்போது இது நம்மளோட இடுப்பு சுற்றளவோட ரெடி அளவு, சரிங்களா. அந்த பெல்ட் பகுதியிலேருந்து இந்த கால் பகுதி வரைக்கும் இது வந்து ரெடி அளவாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுக்க போகிற அளவு தான் வந்து நம்ம அந்த பேண்ட்டில் ப்ளீட் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கான அளவு. நீங்கள் ப்ளீட் வைக்காமல் இப்படியே இதில் ஷேப் வரைஞ்சி நீங்கள் பேண்ட்டு தைச்சிங்கன்னா ஃபலோசா பேண்ட் மாதிரி இருக்கும். அது எப்படி தைக்கணும்னு இனி வர வீடியோவில் போடுறேன். நான் இந்த சுருக்கு தைக்கிறதுக்காக 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த 6 இன்ச்சு சுருக்கு தைக்கிறதுக்கு போதுமான அளவு, அதனால் எனக்கு அது போதும். நீங்கள் மேலே இருந்து இந்த இடம் எடுத்தோம் இல்லைங்களா, இதை அளந்து பார்த்துக்கோங்க உங்கள் டேப்பால். 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது நம்மளோட பேண்ட் சென்டரில் வருன்றதுனால 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இங்கே ஜாஸ்தி விட வேண்டாம். அடுத்ததாக இந்த வளைவு வருது இல்லைங்களா,
இதுக்கு உள்ளார 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டே அந்த 1.5 இன்ச்சு அப்படியே ஷேப்பாகவே கொண்டுட்டு போங்க. இந்த மாதிரி ஷேப்பாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சுலாம் கோடு போடக்கூடாது, ஏன்னா இந்த கால் வந்து நல்லா ஷேப்பாக வரணும். ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும், அதை பார்த்துக்கோங்க. இங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறீங்கன்னா, இந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் அப்படியே ஒரு வளைவாக கொண்டுட்டு போங்க. இப்படியே வளைவாக வரணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கால் பகுதியை கட் பண்ணணும் அளவு பேண்ட் வச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்எல் அண்ட் XXL சைஸ் இருக்கிறவங்க பேண்ட் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்கிறத ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட தம்ப்லைன் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நம்ம சேனலுக்குள்ளே போய் அதை பார்த்துக்கோங்க. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த 2 இன்ச்சு சேர்த்து தான் கட் பண்ணணும், அது ஞாபகமாக கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு வீ கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் வீ கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ளீட் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளோட சென்டராக வரும் பெல்ட் பீஸோட, அதனால் இங்கே வீ கட் பண்ணிக்கோங்க. இப்போது கால் பகுதி கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பெல்ட் பகுதி எப்படி கட் பண்ணாங்கிறத சொல்கிறேன். மீது இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத்தில் நம்ம பெல்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இது 4 பீஸாக இருக்கும். நம்ம கால் பகுதியை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 4 பீஸாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மேலே வந்து சரிசமமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நாடா தைக்கிறதுக்கு நம்ம இப்படி மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கரைப்பகுதி இருக்கிறதுனால 1 இன்ச்சு போதும். கரைப்பகுதி இல்லை அப்படின்றவங்களுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு உங்களோட அளவு பேண்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பெல்ட் பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் ஃபோல்டு பண்ணியிருக்கு, ஆனால் கீழே நம்ம மார்க் பண்ணுறதுல ஃபோல்ட் பண்ணலையே அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு விட்டுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடி அளவை வச்சுக்கோங்க. மாதிரி வச்சுட்டு இந்த இடுப்பு பகுதியாண்ட ஒரு தையல் வந்துருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு ரெடி அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம கால் பகுதியை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் தையல் முடிகிற இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கோடு போட்டுருங்க. அப்படியே பாக்ஸை கோடு போட்டுடணும். இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு விடணும். இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம எல்லா பக்கமும் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம இந்த பெல்ட் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1 இன்ச்சு வந்து நாடா பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து இப்படி வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் டாப்புக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீந்திருக்கும் இல்லைங்களா, நம்ம அந்த கால் பகுதி தைச்சதுக்கு மேலே இதை வந்து நம்ம பேண்ட் கிளாத்துக்கு நாடா தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன்.
பேண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த கால் பகுதியை தைச்சிடலாம். கால் பகுதியில் இந்த கீழ்ப்பக்கம் தைக்க போகிறோம். நம்ம இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த வீ கட் பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா, இது வரைக்குமே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இதனோட ஈக்குவலுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு. மடிச்சுட்டு தையல் போடலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டுக்கு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தைக்கிற வீடியோ சரியாக புரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் ஒயிட் கலர் நூலில் தைக்கிறேன். துணியோட ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இது நல்லா அப்படி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும். இந்த கீழ் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போடலாம். இந்த தையலுக்கு மேலே இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தையல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதனால் இதுமாதிரி போட்டுக்கோங்க. இதே போலவே இன்னொரு காலையும் தைச்சிடலாம். 2 கால் பகுதியிலையும் இந்த மாதிரி தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா உங்களோட ஒரு கிளாத்தோட நல்ல பக்கத்தை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் தையல் வந்து போட்டிருப்பீங்க இல்லைங்களா, மடித்து தைச்சிருப்பீங்க, அது வந்து துணியோட ராங் சைடு. இதுக்கு மேலே துணியோட ரைட் சைடு. இதை வந்து இது போல் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தோட நல்ல பக்கம் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இப்படி தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த 2 பக்கமுமே இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுடலாம். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த கால் பகுதியில் 2 பக்கமும் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட 2 பக்கம் கால் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இதுக்கு பெல்ட் பீஸ் எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். பெல்ட் பீஸில் இப்படி ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து துணியோட ரைட் சைடு. இதுக்கு மேலே இன்னொரு துணியோட ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 6 இன்ச்சு தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த 1/2 இன்ச்சு வந்து இதில் பிடிச்சிடலாம். இந்த பெல்ட் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதுக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பகுதி வைக்கணும். வந்து நல்ல பக்கத்தை இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரியே தான் இதை தைச்சிட்டு இன்னொரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த துணியோட நல்ல பக்கத்தையும் வச்சு இந்த 4 பீஸையும் ஒரே பீஸ் மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே பீஸாக இருக்கிற மாதிரி இந்த 4 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இதை எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த பக்கம் தையல் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம இங்கே 6 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வீ கட் பண்ணியிருப்போம். அது இது வந்து வீ கட் பண்ண இடம். அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம முதல் தையல் போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இங்கே ஆரம்பிக்கும் போது ஓட்டிட்டு நம்ம கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இப்படி தையல் போட்டு அங்கேயும் ஓட்டிடணும். தையல் ஓட்டினதுக்கப்புறமா உங்களோட ஊசியை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த இடத்துல கேப் வர மாதிரி வச்சுட்டு தைக்கணும். அங்கேயும் ஓட்டி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக தைச்சிருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த இடத்துல ஓட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மறுபடியும் ஓட்டி விட்டு தைக்கணும். ஏன் அந்த 1/2 இன்ச்சு வந்து ஓட்டி விட்டு தைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நாடை வந்து உள்ளே நுழைக்கிறதுக்கான ப்ளேஸ் வந்து அங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ துணியை வந்து இந்த மாதிரி இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதை
இப்படி 2 பக்கமும் இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இது இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் ஒரு தையல் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணி அந்த பக்கம் ஒரு தையல் போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இங்கே 1 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது போல் மடக்கி அடிக்க போகிறோம். மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும். நம்ம இந்த 1 இன்ச் வந்து மடித்து தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நாடா போடுற இடம். நம்மளுக்கு இப்போது பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கீழே தான் வந்து நம்மளுக்கு அந்த கால் பகுதி வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம தச்சு வச்சுட்டோம். தச்சு நல்ல பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். கால் பகுதியை தச்சு வச்சாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயமே. இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த துணியை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போது இங்கே வி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த வி வந்து இங்கே சைடில் தையல் போட்டிருப்போம். இந்த தையல் வரைக்கும் இப்படி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சென்டரு. என்ன பண்ணோன்னா இங்கே நம்ம ப்ளீட் வைக்க 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 இது வந்து நம்மளுக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் ப்ளீட் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஜாயிண்ட் ஆகும். நம்மளுக்கு இந்த இடம் ஜாயிண்ட் ஆகணும். மீதி இருக்கிற கிளாத்தை ப்ளீட் வைக்கணும். அவ்வளோதான் இங்கே விஷயமே. நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இது தச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கணும் அப்படின்னா, இப்படி எடுத்துக்கோங்க. உள்ள இதுதான் நல்ல பக்கத்துக்கு மேலே இது அப்படியே இந்த பெல்ட் பீஸை இந்த மேலே வச்சுருங்க. இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பெல்ட் பீஸோட நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். பின் பண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இது எப்படி ப்ளீட் வைக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் ப்ளீட் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த பெல்ட்டில் இருக்க தையலும் இந்த வீயும் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான் விஷயமே. நான் தச்சுட்டு காமிக்கிறேன். இந்த பெல்ட் பகுதியை அப்படியே சுற்றி கால் பகுதியை நான் தச்சுருக்கேன். இந்த தையல் இருக்குது இல்லைங்களா பெல்ட்டில், அதில் இந்த வி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த தையலில் அந்த வி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணுமே. மீதி வந்து இருக்கிற கிளாத்தை நான் சுருக்கு வச்சுருக்கேன். இந்த பக்கமும் வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுருக்கேன். நான் துணியோட ரைட் சைடில் திருப்பிட்டு காமிக்கிறேன். துணியோட ரைட் சைடில் நம்ம ப்ளீட் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் பேக் சைடில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பி நம்ம இங்கே சைடில் 1.5 இன்ச் தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஃபுல்லாக தைக்கணும். நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி துணியோட ராங் சைடில் தைக்கணும். தைச்சி ஆனால் இங்கே கொண்டுட்டு வரும்போது அந்த 1/2 இன்ச்சில் தான் நீங்கள் தையல் போடணும். இங்கேயே அந்த 1.5 இன்ச்சு போட்டிங்கன்னா அப்புறம் பேண்ட்டை வந்து போடவே முடியாது உங்களால். அந்த 1/2 இன்ச்சை மட்டும் நீங்கள் தைங்க. அதே மாதிரி இங்கேயே அந்த 1/2 இன்ச்சில் போயிட்டு அங்கேருந்து அந்த 1.5 இன்ச்சில் அப்படியே வரணும் கிராஸாக. அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலில் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். நான் தச்சுட்டு காமிக்கிறேன். நீங்கள் தையல் போடும்போது இப்படி தான் போடணும். இந்த மாதிரி வந்து கிராஸாக கொண்டு வந்து அந்த 1/2 இன்ச்சில் கம்ப்ளீட் பண்ணி அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு போயிட்டு முடிச்சிடணும். இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க போதும். இதை நான் ரைட் சைடு திருப்பிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து தச்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ப்ளீட் வச்சது. நீங்கள் வேணும்னா அயன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போலவே நீங்களும் தச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.